ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்றைக்கி நம்மகிட்ட மஹேந்திராவோட 3X இருக்குது. அதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வண்டியை நமக்கு வீடியோ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி தீரன் நகரில் இருக்க சிவா ஆட்டோமொபைல்ஸ் டிஜிட்டல் டீம் தந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் வந்து ஒரு சி ஷேப்பில் தந்திருக்காங்க. அதே மாதிரி ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டில் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல டீல் தான். 6 ஸ்லாட் கிரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிப் லைட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வெண்டிமே நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஃப்ரண்ட்டில் பேனட்டை ஓப்பன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேனட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு வந்து இன்சுலேஷனுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AX5 டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. இது வந்து ஒரு 1.5 லிட்டர் என்ஜின். இப்போ வாங்க சைட் ப்ரொஃபைலை பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து R16 டயர் தர்றாங்க. அது இதில் என்ன சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டயருமே உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் தர்றாங்க. இங்கே கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 201 mm தர்றாங்க. இது வந்து நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அதே மாதிரி டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கோ சென்சார் கொடுத்துட்றாங்க. ஆட்டோ ஃபோல்டிங் மிரருமே தந்துடுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஃபைல் ஒன்று கொடுத்துட்றாங்க. ரூஃப் ஃபைலோட எட்ஜிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைமண்ட் மாதிரி. இப்போ நம்ம ரியர் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா ரியர் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா ஒன்று தந்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஸ்பாய்லர் ஒன்று வருது. அது போக ஹை மவுண்டட் பிரேக்கிங் லேம்ப் இங்கே கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கனெக்டட் டெயில் லேம்பும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹேந்திராக்கான லோகோவும் XUV 3XOக்கான பேஜுக்கும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டான ஸ்கிப் லைட் ஒன்று வருது. இப்போ வந்து நம்ம பூட் ஸ்பேஸ் என்னென்னு பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்க போகும்போது ஒரு 365 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மஹேந்திரா வந்து கிளைம் பண்ணுறாங்க. வேணும்னா இதே நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு தேவையான லக்கேஜ் எடுத்துகிட்டு போக முடியும். அது போக உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பார்சல் ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க 5 kg. இன்டீரியரை பார்க்கலாம். டோர் பேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. அதனால ஈஸியாக உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக உள்ள ஏறி உட்கார முடியுது. இப்போ வந்து ஏறி உள்ளே வந்து உட்காந்து பார்த்தோம்னா உள்ள சீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ட் பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேரிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேரிங்லேயே வந்து உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு, காலை கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கான சுவிச்சஸ்ஸு, அதே மாதிரி நீங்கள் மீடியா பிளேயர் யூஸ் பண்ண போகும்போது மீடியாக்கான வால்யூம் அப் டவுன் பண்ணுறதுக்கு, மியூட் பண்ணுறதுக்கான எல்லா சுவிச்சஸுமே இதில் வந்துடுது. வாய்ஸ் கமாண்டிங்கான சுவிட்சும் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ்ஸு, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான ஆப்ரேட்டிங் சுவிச்சஸ் எல்லாமே இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டில்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட்டுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருக்கான சுவிச்சஸும் இங்கேயே வருது. ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பருக்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டோர்லேயுமே வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நல்லா யூஸபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடு டோரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோக்கான எல்லா சுவிச்சஸுமே இங்கேயே வந்துடுது. அதே மாதிரி மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துட்றாங்க. இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு ஏசிக்கான வென்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. அதுக்கு கீழே அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு அசட்டுக்கான சுவிச்சஸ் வந்து இந்த சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஏசி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் வேரியன்ட் தான், ஆனால் இதிலே இது கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கான கியர் லீவர் இருக்குது. இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேனுவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஒய்டாக நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க, அகலமாக இருக்குது. அதுக்கு கீழே நல்லா ஒரு பெருசான ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம அப்படியே மேலே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு சன்கிளாஸுக்கான ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லைட்டுக்கான சுவிச்சஸ்லாம் இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் சின்ன சன்ரூஃப் ஒன்று தந்திருக்காங்க. அது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் வந்து சன்ரூஃப்க்கான சுவிச்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே வந்து நீங்கள் டாப் எண்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனோரமிக் சன்ரூஃபே கிடச்சிருது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க. இந்த மிரர் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே உள்ள லைட் வந்து உங்களுக்கு எரியுது. மிட்ரேஞ்சில் இது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து மிட்ரேஞ்ச் வேரியன்ட் தான். ஆனால் மிட்ரேஞ்ச் வேரியண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஏர் பேக்ஸ் அப்படின்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அப்படி கீழே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து ஒரு டைமண்ட் கட்டில் வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே இந்த ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தாலுமே நல்லா டீப்பாகவே கொடுத்துருக்காங்க.
நல்லா யூஸபுளாக இருக்கும். ஏசி அப்படின்னு பார்த்தாலுமே ஏசி வந்து இப்போ சரியான வெயிலில் தான் இருக்கும். ஆனால் வந்து ஏசியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்ட உடனே நல்ல கூலிங் கிடைக்குது. இதுக்கான ஓப்பனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரைட் சைடில் கீழே கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து டீசலோட ஓப்பனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில். வாங்க நம்ம போய் ரியர் சைடில் பார்க்கலாம். ரியர் சைடு அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 டிகிரி கிட்ட ஓப்பன் ஆகுது. உட்காரதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இருக்குது. ஒரு 3 பேர் தாராளமாக போக முடியும். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு 3 பேருக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான வென்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு மொபைலுக்கான ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வாட்டுக்கு ஒரு சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். அதுவும் இல்லாமல் லெக் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. நல்லா அது பெரிய ஸ்பேஸே கிடைக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸாக ஃபீல் ஆகுது. வந்து ப்ரீமியமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோக்காக காரை கொடுத்த திருச்சி தீரன் நகர் சிவா ஆட்டோமொபைல்ஸுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள்.